இந்த சாப்டர்ல எப்படி ஒரு ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஜெனரலா ஹிஸ்டோகிராம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம கிட்ட இருக்கிற கன்டினியூயஸ் வேரியபிள் அதாவது நியூமெரிக்கல் டேட்டா இருக்கு இல்லைங்களா? அந்த நியூமெரிக்கல் டேட்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு விஷுவலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட இங்க சொல்றேன் பாருங்க. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாப்புலேஷன் அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள ஏஜ் பேஸ்டா குரூப் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 0 டூ 10 வந்து ஒரு குரூப்பாவும், 10லேருந்து 20 ஒரு குரூப்பாவும், அந்த மாரி வந்து எவ்ரி 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குரூப்பா வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த குரூப்ல எவ்வளோ பீப்பிள் இருக்காங்கன்றத ஒரு பாரா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 0 டூ 10க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி 5 டூ 6 பீப்பிள் இருக்கிறாங்க. அதேபோல 10 டூ 20க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி ஒரு 7 டூ 8 பீப்பிள் இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜ் குரூப்லயும் எவ்வளோ பீப்பிள் ஃப்ரீக்வென்ட்டா இருக்கிறாங்கன்றத ஒரு பார் போல வந்து உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பார் சார்ட் போல இருக்காது. பார் சார்ட்ல காமனா பார்த்தீங்கன்னா, ஒரு பார்க்கு இன்னொரு பார்க்கும் நடுவுல வந்து ஸ்பேஸ் இருக்கும். ஹிஸ்டோகிராம்ல பார்த்தீங்கன்னா, அட்ஜசன்ட் பார்ன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு பக்கத்துல ஒண்ணு வந்து வச்சிருப்பாங்க. அப்பதான் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா, அது எப்படி டேட்டா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ இத தான் வந்து காமனா வந்து ஹிஸ்டோகிராம் சொல்லுவாங்க. ஸோ அப்ப ஹிஸ்டோகிராம பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து கன்டினியூஸ் வேரியபிள் அதாவது நம்பர் வந்து பிளாட் பண்ணுவாங்க. ஒய் ஆக்சிஸ பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த வேல்யூவும் குடுக்க தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குரூப்க்குள்ள வந்து எவ்வளோ கவுண்ட்ஸ் ஃப்ரீக்வென்ட்டா வந்திருக்குன்றத பிளாட் பண்ணிக்கும். ஸோ அப்ப இந்த ஒய் ஆக்சிஸ்ங்கிறது ஜஸ்ட் வந்து அந்த நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் அப்படின்னா ஃப்ரீக்வென்சின்னு அர்த்தம். எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது அந்த குரூப் ஆஃப் வேல்யூஸ்ன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஒரு பாருமே ஒரு ஒரு குரூப்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டோகிராம எப்படி வந்து மேட்பிளாட்லிப்ல கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்பைடர் ப்ராஜெக்ட் போய்க்கலாம். இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஆல்ரெடி வந்து 4 ஹிஸ்டோகிராம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு, அதுல வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் ஷேர் பிரைஸ வந்து நானு ஒரு சிஎஸ்வி ஃபைலா போட்டிருக்கேன். இந்த டேட்டா வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு லிங்க் வந்து கமெண்ட்லயும், டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹிஸ்டோகிராம் ஃபோல்டர்ல போயிட்டு ஒரு நியூ பைதான் ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். இதுக்கு நேம் வந்து ஹிஸ்டோகிராம்னு குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கான அந்த லைப்ரரீஸ்லாம் கொண்டு வந்துரலாம். இம்போர்ட் பாண்டாஸ் அஸ் பிடி. பாண்டாஸ் வந்து டேட்டாவ லோட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் இதுல பைப்ளாட் கேட்டகரியில போயிடுங்க. இத வந்து அலியாஸ் வந்து பிஎல்டின்னு செட் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டேட்டாவ லோட் பண்ணிட்டு வரலாம். டேட்டாவ லோட் பண்றதுக்கு டேட்டா ஃப்ரேம் குடுத்துட்டு பிடி டாட் ரீட் சிஎஸ்வி குடுத்துங்க. நம்மளோட ஃபைல் வந்து இங்க சிஎஸ்வி ஃபைலா இருக்கு. இதுல இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்கு இல்லைங்களா? இந்த ஃபைல வந்து நான் உள்ள குடுத்துக்கிறேன். ஸோ பஜாஜ் பின்ஸ்னு கொடுத்துட்டு டாட் சிஎஸ்வின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதை மட்டும் வந்து ரன் பண்ணி பாருங்க. ரன் பண்ணிட்டு நம்மளோட வேரியபிள் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு ஏற்கனவே இருக்கிற வேரியபிள்ஸ்லாம் கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிட்டு அகைன் ஒரு F5 ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம டேட்டா ஃப்ரேம் மட்டும் வந்திருக்கு. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த டேட்டால வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. நமக்கு மெயினா வந்து என்ன தேவைப்படும்னா, நம்ம ஹிஸ்டோகிராம பொறுத்தவரைக்கும் வந்து யூனிவேரியேட் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஒரு வேரியபிள் தான் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஏதாவது ஒரு நியூமெரிக்கல் காலம் அதாவது கன்டினியூஸ் வேரியபிள்காக எடுத்துக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, காமனா ஒவ்வொரு அந்த பஜாஜ் ஃபின்சர்வ்ல ஒவ்வொரு நாள் என்ன ஷேர் பிரைஸ் இருக்குன்ற டீடைல் தான் குடுத்துருக்காங்க. இதுல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ஓப்பன் பிரைஸ் அதாவது ஒவ்வொரு நாள்லயும் அந்த பஜாஜ் ஃபின்சர்வோட ஷேர் பிரைஸ் வந்து என்ன பிரைஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகுன்றது தான் இந்த ஓப்பன் பிரைஸ்னு குடுத்துருப்பாங்க. இந்த ஓப்பன் பிரைஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஹிஸ்டோகிராம் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ டைரக்ட்டா வந்து நாம ஃபிகர் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, ஃபிக், ஆக்சஸ் ஈக்குவல் டூ பிஎல்டி டாட் சப்ளாட்ஸ்ன்னு குடுத்துருங்க. ஸோ அடுத்தது ஆக்சஸ்ல போயிட்டு இதுல ஹிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் இருக்கும். இந்த ஃபங்ஷனுக்குள்ள எந்த வேரியபிள் அதாவது எந்த காலம் நம்ம குடுக்க போறோமோ அத குடுத்துக்கலாம். நம்மளது வந்து ஏற்கனவே தெரியும். டிஎஃப் குள்ள வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லி இருந்தது. அதனால டைரக்ட்டா இந்த பிரைஸ் நான் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு ஃபைனலா என்ன பண்ணிக்கலாம்னா, பிஎல்டி டாட் ஷோன்னு குடுத்துட்டு ஒரு பேசிக் ஹிஸ்டோகிராம் மட்டும் நம்ப கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் வந்து F5 பிரஸ் பண்ணி ரன் பண்ணுங்க. ரன் பண்ணிட்டு நம்மளோட பிளாட் செக்ஷன் போயிடலாம். ஸோ இப்போ இங்க நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இதுதான் வந்து அந்த பஜாஜ் ஃபின்சர்வோட ஷேர் பிரைஸுக்கான அந்த ஹிஸ்டோகிராம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ இத வந்து எப்படி ரீட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல வந்து கீழ இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு இல்லைங்களா? 0 டூ 10,000 பிளஸ் வந்து வேல்யூஸ் இருக்குது. அதாவது அந்த பஜாஜ் ஃபின்சர்வோட ஓப்பன் ஷேர் பிரைஸ் தான் இது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஒய் ஆக்சிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் இருக்கு இல்லைங்களா? நம்ம ஒய் ஆக்சிஸ்ல காமனா எதுவுமே குடுக்கல. ஆனா ஹிஸ்டோகிராம பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு ஒரு பாரோட ஹைட்டும் வந்து குடுத்திருப்பாங்க. அதாவது இப்ப இங்க 0 டூ 2000க்குள்ள நம்ம ஒரு அப்ராக்ஸிமேட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பார் வந்து 0 டூ 1000 கிட்ட இருக்கும்னு. அந்த 0 டூ 1000 பிரைஸ்ல கிட்டத்தட்ட வந்து 1600 டைம்ஸ் வந்து அந்த ஷேர் வேல்யூ வந்து இருந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது இங்க உங்களுக்கு ஷேர் பிரைஸ பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் அந்த பிரைஸ் குடுத்திருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, டோட்டலா இதுவரைக்கும் இருந்த ஷேர் பிரைஸ்ல ஒரு 1600 டேஸ்க்கு அதோட பிரைஸ் வந்து 0 டூ 1000க்குள்ள ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதே போல தான் வந்து ஒரு ஒரு பாரா இங்க கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அப்ப இத வந்து நம்ம ஃபைன் டியூன் பண்றது என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இந்த ஹிஸ்டோகிராம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த ரேஞ்ச வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த 0ல இருந்து இந்த 10,000க்கு மேல இருக்கு இல்லைங்களா? இத வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அதனால இந்த இடத்துல ஜஸ்ட் கமா குடுத்துட்டு ரேஞ்சுன்னு குடுங்க. ரேஞ்ச் வந்து எனக்கு
ஒரு டப்பிள் போல போட்டுட்டு 0ல இருந்தே இருக்கட்டும். ஆனா வந்து நானு 10K ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதனால 10,000 குடுத்துட்டு ரன் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 10,000க்கு மேல இருக்கிற வேல்யூஸ்லாம் வந்து அது ஜஸ்ட் வந்து ட்ரிம் பண்ணிடும். ஸோ அந்த டேட்டா வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அப்போ 0 டூ 10,000க்குள்ள இருக்கிற அந்த ஷேர் பிரைஸ்க்கு மட்டும் நமக்கு ஹிஸ்டோகிராம் கிரியேட் ஆயிருக்குது. ஸோ அடுத்தது இதுல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பார்ஸ் இருக்குது இல்லைங்களா? டிஃபால்ட்டா இந்த நம்பர் ஆஃப் பார்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 10 பார்ஸ் வந்திருக்கும். இந்த 10 பார்ஸ்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. 10 குரூப்ஸ் இல்ல 10 பின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு இங்க இருக்கிற பிரைஸ வந்து அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ஒரு 10 குரூப்பா பிரிச்சிருக்குது. சரிங்களா? அது எந்த ரேஞ்சுக்குள்ள பிரிச்சிருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒரு காமனா இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு என்ன தெரியுது 0 டூ 2000க்குள்ள ஒரு 2 பார் இருக்கிற போல தெரியுது. அப்போ ஒரு பார் வந்து 0 டூ 1000 வரைக்கும் இருக்கிறதா அர்த்தம். சப்போஸ் எனக்கு வந்து இந்த டீடைல்ட நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கணும்னா, இதோட பின்ஸ் அதாவது அந்த குரூப்ப வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து ஒரு சிம்பிளரா இருந்தா போதும் அப்படின்னா, அந்த குரூப்ஸ் வந்து நம்ம குறைச்சுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஃபால்ட்டா நான் ஏற்கனவே சொன்ன போல இந்த 10 தான் இருக்கும். ஸோ 10 குடுத்துட்டு நீங்க ரன் பண்ணீங்கனாலும் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இதுவே நான் இத வந்து இன்கிரீஸ் பண்றேன். அதாவது ஒரு 50க்கு வந்து நான் இன்கிரீஸ் பண்ணி ரன் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 0 டூ 1000க்குள்ள இருந்த பின்னே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதா தெரியுது இல்லைங்களா? இங்க ஒரு பார் இருக்கு, இங்க ஒரு பார் இருக்கு, அதுக்கப்புறம் இங்க ஒரு பார் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 டூ 4 பார்ஸ் கிட்ட வந்து அது பிரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதேபோல நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த 50க்கு பதிலா 5ன்னு குடுத்து ரன் பண்றேன் பாருங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 0 டூ 1000க்குள்ள இருந்த ஒரு பார் வந்து இப்ப 0 டூ 2000க்குள்ள வந்துருது. அப்ப நம்ம இப்ப பார்க்கும்போது அந்த பிரைஸ் வேல்யூ வந்து 0 டூ 2000க்குள்ள ஒரு 2000 டேஸ்க்கு அந்த ரேஞ்சில வந்து ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த மாதிரி இங்க இருக்கிற டோட்டல் பார்ஸ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 அந்த 5 பார்ஸ் தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு சிம்பிளரா இருக்கும். பட் டீடைல்டா பார்க்கறதுக்கு நீங்க 20 போய்க்கலாம். டிஃபால்ட்டா இருக்கிற 10லயே நான் வந்து குடுத்துட்டு ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா இருக்கிற ஆப்ஷன். ஸோ இத தவிர வேற நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எஃப்சி அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். அதாவது ஃபேஸ் கலர ஷார்ட்டா குடுக்கலாம். ஸோ எஃப்சி இஸ் ஈக்குவல் டூ இதுக்கு வந்து நம்ம ஒரு A22D75ன்னு குடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ஹெக்ஸாடெசிமல் கோட் போல. இத குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு அந்த அதுக்கேத்த போல கலர் வந்து மாறிடும். ஸோ இது என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குன்னு நல்லா பார்த்துக்கங்க. எஃப்சி மட்டும் நீங்க குடுக்க தேவையில்ல. ஈவன் வந்து ஃபேஸ் கலர் அப்படின்னு சொல்லி ரன் பண்ணலாம். அதே தான் வரும். ஈவன் வந்து நீங்க ஜஸ்ட் வந்து கலர் அப்படின்னு சொல்லி குடுத்து ரன் பண்ணீங்கனாலும் அதே போல தான் வரும். நான் இந்த இடத்துல வந்து என்ன குடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஃபேஸ் கலர்னே குடுத்துக்கிறேன். உங்க ரெஃபரன்ஸ்க்கு இருக்கட்டும். அதே போல வந்து என்னன்னா, இன்னொரு ஆப்ஷன் வந்து எட்ஜ் கலர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. எட்ஜ் கலர் குடுத்துட்டு இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா, பிளாக்ல குடுத்துக்கிறேன். ஸோ கே அப்படின்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, நார்மலா பிளாக் வரும். அப்படி இல்லன்னா பிஎல்ஏசிகே குடுத்துக்கங்க. சரிங்களா? இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பாருக்கும் அந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக்கா மாறிடுது. ஸோ அப்போ ஃபேஸ் கலர்ன்றது நார்மலா அந்த பாரோட கலர். அந்த எட்ஜ் கலர்ங்கிறது உங்களுக்கு அந்த அவுட்டர்ல வர கலர். ஸோ இத என்ன பண்றேன், கேன்னு குடுத்துக்கிட்டு, எப்படி நம்ம எட்ஜ் கலர் குடுத்தோமோ, அதே போல வந்து ஈசின்னும் குடுக்கலாம். அதாவது அந்த எட்ஜ் கலருக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து ஈசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாரியும் குடுத்துக்கலாம். பட் எனிவே உங்க ரெஃபரன்ஸ்க்கு நான் வந்து எட்ஜ் கலர்ன்னே இங்க குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஸோ அடுத்ததா வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆல்ஃபாங்கிறது எதுக்காக அப்படின்னா, இந்த பார் இருக்கு இல்லைங்களா? இதோட கலரோட டிரான்ஸ்பரன்சி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நானு 0.3 அப்படின்னு சொல்லி குடுக்குறேன்னா, அதோட ஒபாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் வந்து 30% தான் இருக்குது. அதுவே நீங்க 1 குடுத்தீங்கன்னா 100% அப்படின்னு சொல்லி அர்த்தம். உங்களுக்கு சாலிட் கலர்ல வந்து வந்திருக்கும். நான் இங்க வந்து ஒரு 0.7 போல ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதோட வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது இதுல வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல ஹிஸ்ட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பார் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதாவது இங்க இருக்கிற அதே பார் தான். ஸோ இத வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்டெப் அப்படின்னு சொல்லி குடுத்து ரன் பண்றேன். இந்த மாரி ஸ்டெப் போட்டீங்க அப்படின்னா, உள்ள இருக்கிற சாலிட் கலர் வராது. அதுக்கு பதிலா அந்த அவுட்டர் எட்ஜ் இருக்கு இல்லைங்களா? அது மட்டும் வரும். அந்த மாரி வரும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா பாரா வராம ஸ்டெப்பா வந்திருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது ஸ்ட்ரெய்ட் லைனா வராம உங்களுக்கு இந்த ஸ்டெப் போல வந்து அடுத்துக்கு மூவ் ஆகுது இல்லைங்களா? அதுதான் வந்து இது ஸ்டெப்ன்னு சொல்றாங்க. சப்போஸ் வந்து எனக்கு இந்த மாரி ஸ்டெப்பா வேணும். ஆனா அதுக்குள்ள வந்து எனக்கு கலர் வேணும் அப்படின்னா, ஸ்டெப் ஃபில்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்பா இருக்கும். ஆனா வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிருக்கும். இதுக்கு பதில் நீங்க நார்மலா பார் குடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட்டா இங்க இறங்குற போல இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷன் பெஸ்ட்டா ஃபீல் பண்றீங்களோ, அத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, பாரே குடுத்துக்கிறேன். அதேபோல ஆல்ஃபா வந்து எனக்கு 0.7 வேணாம். ஒரு 1.0வே குடுத்துக்கிறேன். அது பார்க்க நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரியே வந்து குடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இத தவிர வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓரியன்டேஷன் இருக்கு. அதாவது இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லாமே வெர்டிகல் பாரா இருக்குது. அதுக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஹரிசாண்டல் ஹிஸ்டோகிராம் போல மாறிடும். பட் எனிவே காமனா வந்து யாரும் ஹரிசாண்டல்ல வந்து ஹிஸ்டோகிராம் மோஸ்ட்லி பார்க்க மாட்டாங்க. வெர்டிகலா இருந்தா தான் அது பெட்டரா இருக்கும். அதனால டிஃபால்ட்டாவே வந்து உங்களுக்கு வெர்டிகல் தான் இருக்கும். இல்ல அப்படின்னா, நீங்க இந்த மாரி ஓரியன்டேஷன் போட்டு வெர்டிகல்னு குடுத்தீங்கனாலும் அது வெர்டிகலா வந்துரும். ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டென்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த டென்சிட்டி வந்து டிஃபால்ட்டா வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அந்த
கன்டினியூஸ் வேரியபிள் நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா? இதோட கவுண்ட் அதாவது அந்த ஃப்ரீக்வென்சி தான் வந்து உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ்ல இருக்குது. அங்க பார்க்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அந்த வேல்யூ ரிப்பீட் ஆயிருக்குன்னு வந்திருக்கு. சப்போஸ் எனக்கு இந்த மாரி வந்து ஃப்ரீக்வென்சி இல்ல கவுண்ட் பார்க்காம, அதோட டென்சிட்டி பார்க்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ டென்சிட்டினா என்ன அர்த்தம் அப்டின்னா, ஒவ்வொரு பார்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா? இந்த ஏரியாவ ஒட்டுமொத்தமா நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, 100% வரப்போல நம்ம வந்து மாத்த முடியும். ஸோ அப்ப அது மூலமா வந்து மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் வந்து எந்த வேல்யூல இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட டென்சிட்டி வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். நார்மலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது அந்த மாரி வந்து பார்ப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட நான் இங்க என்ன சொல்றேன், அதாவது இந்த டென்சிட்டில ஃபால்ஸுக்கு பதிலு ட்ரூ அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு ரன் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிற வேல்யூ பாருங்க டென்சிட்டியா மாறியிருக்கும். அதாவது இங்க இருக்கிறது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரீக்வென்சி கிடையாது. ஸோ இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு எப்படி யூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நார்மலா இப்ப இந்த பார் இருக்கு இல்லையா? இந்த பார வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, இந்த 0 டூ 2000க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 பார் இருக்கு. அப்போ ஒரு பாரோட விட்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1000 இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பார் எடுத்துக்கங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 0.0005 அதாவது 0.000 ஒரு 48 போல கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு கால்குலேஷன் போடுறேன் பாருங்க. 0.000 இதுல 48 அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். அதாவது இங்க 5 கிட்ட இருக்குது. அதனால 48 அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ இத வந்து மல்டிப்ளை பை பாரோட வித். நம்ம பாரோட வித் வந்து 1000 கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா? அந்த 1000 அப்படின்னு சொல்லி குடுக்கும்போது 0.48 வருது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 48% ஆஃப் டேட்டா வந்து இந்த 0 டூ 1000 அந்த பிரைஸ் ரேஞ்சில தான் ஃபால் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி சார்ட்ன்னு சொல்லுவாங்க. பட் எனிவே அது உங்களோட ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த போல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல காமனா பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டிபிள் சாம்பிள்ஸ நீங்க வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த மாரி வந்து டென்சிட்டி வச்சு பார்ப்பாங்க. அதுவே நார்மலா நம்ம இந்த மாரி பிரைஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு டென்சிட்டிய விட வந்து ஃபால்ஸ் குடுத்துட்டு அந்த ஃப்ரீக்வென்சி கவுண்டாவே பார்த்தா நல்லாருக்கும். சரிங்களா? ஸோ அது உங்க ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த போல யூஸ் பண்ணிக்கங்க. அத தவிர வேற என்னலாம் செட் பண்ணலாம்னா, டிஃபால்ட்டா வந்து லேபிள் அந்த டைட்டில்ஸ்லாம் குடுப்போம் இல்லையா? அதெல்லாம் குடுத்துடுறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் டாட் செட் எக்ஸ் லேபிள் குடுத்துட்டு, ஸோ எக்ஸ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பிரைஸு அடுத்தது ஆக்சஸ் டாட் செட் ஒய் லேபிள்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீக்வென்சி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த டேட்டாவ பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து டேஸ்ன்னு கூட கவுண்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு பிரைஸ் குடுத்துருக்காங்க. அப்ப இங்க வந்து 1500 டைம்ஸ் வந்திருக்குன்னா, 1500 டேஸ்ல அந்த பிரைஸ் ரேஞ்சுல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த மாரி குடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆக்சஸ் டாட் செட் டைட்டில்ல பஜாஜ் பின்சர் ஷேர் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. அவ்வளோதான். ஸோ அப்ப இதுதான் வந்து பேசிக்கா நீங்க ஒரு ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறது. ஸோ இதையும் வந்து ஒரு முறை பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கங்க.